அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். என்ன மாமா, எதுவும் பிரச்சனையா? நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. ஏச்சா அதெல்லாம் இல்லம்மா, என்ன பிரச்சனை வந்துட போகுது? சரி வானே, உள்ளே போய் பேசலாம். இல்ல பரவாயில்லம்மா. ஏன்னு எங்க வீட்டுக்குள்ள வரமாட்டியா என்ன? ஒருவேளை உன் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டோன்ற கோபத்துல இருக்கியா? சேச்சா தப்பு செய்யறதுல என்னம்மா என் பிள்ளை ஓம் பிள்ளை, எல்லா பிள்ளையுமே ஒண்ணுதான். தப்புனா தப்புதான். நான் என் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு பிரிச்சுலாம் பார்த்தது இல்லம்மா என்னைக்கும். அவ கொடுமையில இருந்து தப்பிக்கணும்னு அவங்களையுமே நான் தனியா விட்டது. அது எனக்கு தெரியும்ண்ணே. இப்ப என்ன விஷயம்னா இதுக்கு நீ கோவப்படுவியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுமா. செல்வி, வாங்கக்கா. இவருதான்க்கா என்னோட அண்ணன். ஓ இவர் புள்ளதான். ஆமாக்கா இவர் புள்ளதான். ஓ அப்படியா, பரவாயில்லண்ணே. உங்க பிள்ளையா இருந்தாலும் தப்பு செஞ்சான்ற ஒரே காரணத்துக்காக நீங்களும் சேர்ந்து அவனை உள்ள தள்ளிட்டீங்களே. கூடாதுலம்மா. ஆமாண்ணே. சரி விடுங்க, முடிஞ்சு போனது எதுக்கு திரும்ப பேசிக்கிட்டு. அக்கா எதுவும் வேலையா? ஆமாம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் உன்னை கூப்பிடலான்னு வந்தேன். சரி நீ பேசிட்டு அப்புறமா வா. பரவாயில்ல, நீங்களும் வாங்கம்மா. இருங்க. நான் எதுக்குமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்கம்மா, ஒரு 5 நிமிஷம் இருங்களேன். சரிம்மா. எதுக்காக தர்ஷினி உங்க மாமா இங்க வந்திருக்காரு? தெரியலம்மா, திடுதப்புன்னு வந்து நின்றுட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா எங்க மாமா நல்லவர் தான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு அப்படி ஒரு பிள்ளையா? நீ என்னம்மா பண்றது? அவங்க அம்மா அப்படி, அவங்க அம்மா மாதிரி அவங்களும் வளர்ந்துட்டாங்க. சரி சரி வாங்கண்ணே, உள்ள போய் பேசலாம். டீ காஃபி ஏதாச்சும் கொண்டு வரட்டா? ஐயோ அதெல்லாம் வேணாமா, வர போய் குடிச்சிட்டு தான் வந்து. இருங்க நான் போய் கொண்டு வரேன். இருங்கக்கா நான் போய் கொண்டு வரேன். இருமா சாந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இரு, நான் போய் டீ ஆச்சு காஃபி ஆச்சு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. என்கிட்ட என்னென்ன பேசணும்? இது தப்பு தான். நீ மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னன்னு ஆனாலும் எதுக்கு இப்படி முழுங்கி பேசுற? எதனாலும் வெளிப்படையா பேசு. நான் உன் தங்கச்சி தானே. இந்த தைரியத்துலதாம்மா கூட்டு வந்திருக்கேன். கூட்டு வந்திருக்கியா? யார? கோகிலா. இவங்களை எதுக்கு இங்க கூட்டு வந்த நீ? அம்மா நான் உள்ள போறேன். இல்ல தர்ஷினி, நீ உள்ள போக கூடாது. நான் பிள்ளைய உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? செஞ்ச கொடுமை பத்தாதா? இப்ப நாங்க நிம்மதியா இருக்கோம், இங்கே வந்து எங்களை எதுக்காக இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க? சாந்தி நீ சும்மா இருனே. பேசுமா பேசு. உன்னால என்னென்ன பேசணுமோ என்னென்ன திட்டணுமோ. ஏன் என்ன அடிச்சா கூட உன் கோபம் குறையாதுன்னு எனக்கு தெரியும். உங்களை எதுக்கு நான் அடிக்கணும் திட்டணும் கோவப்படணும்? நீ வா, நம்ம உள்ள போலாம். சாந்தி இங்க பாருனே, இந்த வீட்டுக்கு நீ வரலாம் போகலாம், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா இவங்களுக்கு எனக்கு தெரியும், எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு தெரியும். ஆனா நான் எங்க உரிமை கொண்டாட வரலம்மா. என்ன இப்படி எல்லாம் நடிச்சா உங்க மகனை வெளியே எடுத்துருவே நினைக்கிறீங்களா? அது ஒரு காலத்திலயும் நடக்காது. எனக்கு தெரியுமா, நீ என்ன மன்னிக்க மாட்டேன். என்ன எதுக்காக இங்க வந்தீங்க? பொறுமையா பேசுமா. பொறுமையா பேசுறதா? யாரு இவங்க கிட்ட? என்னையா கொல்ல பாத்திருக்காங்கடி, கொல்ல பாத்திருக்காங்க. இவங்க கிட்ட என்ன பொறுமையா பேச சொல்றியா நீ? சாந்தி அவ என்ன சொல்ல வரான்னு ஒரு நிமிஷம் கேளுமா. எதுவும் சொல்ல வேணாம், எதுவும் எங்க கிட்ட சொல்லவே வேணாம். அவங்க வேலையா அவங்கள பார்க்க சொல்லுங்க. இதுக்கு அப்புறமா யாரையும் நம்ப நாங்க தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிரு சாந்தி, எல்லாம் என்னாலதான். என்ன இதெல்லாம்? அவன் நடிக்கலாமா, உண்மையத்தான் சொல்ற. அண்ணே எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. எனக்கு என்னமோ சேகரை வெளியே எடுக்கணுன்றதுக்காகத்தான் இப்படிலாம் பண்றாங்களோ. இல்லம்மா, நான் சேகரை வெளியே எடுக்கணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணல. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. அண்ணே எந்திக்க சொல்லுங்க. நீங்க எந்திரிங்க. நான் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லு சாந்தி. என் பிள்ளை இப்ப அந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் நான் மட்டும்தான். என்னாலதான் என் பிள்ளை இப்ப ஜெயில கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அம்மா தன்னோட பிள்ளைய எப்படி வளர்க்க கூடாதோ அப்படித்தான் நானும் வளர்த்துட்டேன். அண்ணன் பேச்சையும் கேட்கல, வேற யாரு பேச்சையும் கேட்கல. என் பிள்ளை இப்ப இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணம் நான் தான் சாந்தி, நான் மட்டும்தான். நீங்க எந்திரிங்க. நீங்க இப்பெல்லாம் பண்ணா உங்க மகனை வெளியே எடுத்துருவேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கலாமா. என் பிள்ளை தப்பு செய்யறான்னு தெரிஞ்சப்ப நான் தண்டிச்சிருக்கணும். அப்படி நான் தண்டிக்காம அவனை நான் தப்பு செய்ய தூண்டி விட்டுருக்கேன். அப்ப நான் தானே இதுக்கெல்லாம் காரணம். நான் தானே என் பிள்ளைய தப்பா வளர்த்துட்டேன். நீங்க தப்பா தான் வளர்த்துருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேனே. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி நடக்கணும் எப்படி நடக்க கூடாதுன்னு நீங்க தான் ஒரு அம்மாவா சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கணும். ஆனா நீங்க அதை பண்ணல. மகன் இப்ப ஜெயில இருக்கானா அதுக்கு முழுக்க காரணம் நீங்க தான். அதான் அவதான் காரணம்னு சொல்றாளே, அப்புறம் என்னமா? சரினே, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? உன் மகனை வெளியே எடுக்கணும்னு மட்டும் சொல்லாது. ஏன்னா இவங்களால நானே என் பிள்ளையும் அவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம். அன்னைக்கு மட்டும் போலீஸ் கண்டுபிடிச்சு என் பிள்ளைய கொண்டு வரலனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்.
எனக்கு புரியுது சாந்தி, நீ இவ்வளோ கோபமா இருக்கனா நாங்கள் அந்த அளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்தியிருக்கோம். நான் ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். இத்தனை நாள் எங்கள் மேலே இல்லாத அக்கறையும் பாசமும் இந்த மாற்றமும் எப்படி வந்துச்சு? ஓ, உங்கள் மகன் ஜெயிலுக்கு போயிட்டான், அதனால வந்துருச்சோ? என்ன இப்படி வார்த்தையால கொள்ளாத சாந்தி. நான் உங்களை குத்தி காட்டி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அப்படி நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், என்ன கொடுமை பண்ணோம்? ஒரு பொண்ணு அவ புருஷன் இல்லாம இந்த உலகத்துல நிம்மதியா வாழக்கூடாதா? நீங்களே சொல்லுங்க. உங்ககிட்ட நான் அப்படி எதுவுமே கேட்கலையே. அப்படியே எங்களுக்கு இந்த நிலைமை. கூட பிறந்த அண்ணே அப்பா மாதிரி இருப்பான், அண்ணி அம்மா மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுதானே உங்களை தேடி வந்தேன். உங்ககிட்ட நான் ஒன்னும் அப்படி பெருசா எதையும் எதிர்பார்க்கல. காசு பணம் எதுவும் கேட்கல. எனக்குன்னு அண்ணே அண்ணி இருக்காங்க, நல்லா பாத்துக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு அரவணைப்பை தான் நான் எதிர்பார்த்தேன். கையில பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு எதனால என் மேல இப்படி கோவம்னு எனக்கு தெரியாது. நீங்க என்ன எப்படி நினைச்சீங்களோ தெரியல, ஆனா நான் உங்களை அம்மா மாதிரி தான் பார்த்தேன். எனக்கு புரியுது சாந்தி. இல்ல, இத்தனை வருஷமா புரியாதது இப்ப மட்டும் ஏன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? அண்ணா, உங்க மகன் உள்ள இருக்கான், அவனை நாங்க வெளியே எடுக்கணும். அதுக்கு எங்க தயவு வேணும். அதனால தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. சாந்தி, ஏமா இப்பெல்லாம் பேசுற? உங்க அண்ணிய பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு முடிவு எடுத்தா அதுல ஸ்ட்ராங்கா இருப்பா. இப்ப இப்படி எல்லாம் பேசுறானா நல்லபடியா திருந்தி இருக்கன்னு தானமா அர்த்தம். நீ வேணா நம்பலாம், ஆனா இதை நான் ஒரு காலத்திலயும் நம்ப மாட்டேன். நீ நம்புறதுக்கு காரணம் ஏன்னா உன் பொண்டாட்டி, உன் புள்ள, உன் குடும்பம். ஆனா இதை நான் எப்படி நீ நம்புறது? எப்படி என்ன நம்ப சொல்ற? என்னம்மா உன் குடும்பம் என் குடும்பம்? ஆமாண்ணே, உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற. சாந்தி, சரி விடுங்க. என்னதான் உங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா எங்க அண்ணன் கிட்ட நான் சொத்து பத்து கேட்டுறோன்னா என்னமோன்னு உங்களுக்கு பிடிக்காமல இருந்திருக்கலாம். ஆனா என் பிள்ளை என்ன தப்பு பண்ணுச்சு? அப்பா இல்லாம அம்மா மட்டும் இருக்காது, அது ஒரு தப்பா? இந்த உலகத்துல அப்பா இல்லாம ஒரு அம்மாவால தன்னோட பிள்ளைய வளர்க்கவே முடியாதா என்ன? நான் என் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்தேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக என் பிள்ளைய இப்படி கொடுமைப்படுத்துனீங்க? தப்புதாம்மா, தப்புதான். சேகர், தர்ஷினி மேல இருக்க ஒரு பாசத்தை, எது பாசம் இல்ல எது பாசம்னு கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளைய அவ விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போய் கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறது பாசமா? நீங்களே சொல்லுங்க, எது பாசம் எது அக்கறைன்னு உங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? அப்படிலாம் இல்லம்மா, இவளை கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சான். அவனுக்கு தேவையில்ல இவளை கல்யாணம் பண்ணணும், தன்னோட வச்சுக்கணும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான். அதுக்காகத்தான் என்னென்னமோ பண்ண போய் இப்படிலாம் ஆயிடுச்சு. அவனை என் பிள்ளைய வெளியே எடுக்கணும்னு நான் கேட்கல. எங்களை நீ மன்னிச்சா அதுவே போதும். அவன் பண்ண தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான். எப்படி மன்னிக்க முடியும்? இல்ல எப்படி மன்னிக்க முடியும்? இத்தனை வருஷமா எங்களை பாடப்படுத்திட்டு இப்ப திடீர்னு வந்து எங்ககிட்ட மன்னிச்சிருந்தா என்னால எப்படி மன்னிக்க முடியும்? விடுமா, அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக அப்படியே இருந்துருவியா? மாமாக்காகனாலும் பார்த்து தானமா ஆகணும். என்ன மன்னிச்சிரு தர்ஷினி. நானும் சேகர் உன்னை பண்ணாத கொடுமை இல்லை, பண்ணாத சித்திரவதை. ஆனா நீ உங்க அம்மா கிட்ட எங்களுக்காக பேசுற பாத்தியா? இதுதான் எனக்கும் உங்க அம்மாவுக்கும் உள்ள வித்தியாசம். அப்பா இல்லைனாலும் அம்மா உன்னை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்கா. ஆனா நான் எல்லாம் இருந்தும் எப்படி வளர்க்க கூடாதோ அப்படி வளர்த்துட்டேன். காசு இருக்கு, பணம் இருக்குன்ற திமிருல இப்படியெல்லாம் பண்ணிட்டேன். என்ன மன்னிப்பியாடி ராசத்தி? அத்தை, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்லை. என் தங்கம். பாத்தியா கோகிலா, உன்னால அந்த பிள்ளை எவ்வளவு சித்திரவதை எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கோம். இதுதான்மா உனக்கும் அந்த பிள்ளைக்கு உள்ள வித்தியாசம். என்னதான் நான் பெரிய மனுஷியா இருந்தாலும் கீழ்த்தனமா நடந்துகிட்டேன். ஆனா நீ என்னதான் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய மனுஷி மாதிரி நடந்துகிட்ட. எனக்கு இது போதும் தங்கம். நான் மட்டும் இல்ல, சேகரும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசி என் பிள்ளையோட மனசை மாத்தணும்னு நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. நான் தான் சொல்லிட்டேனே சாந்தி, என் பிள்ளைய நீங்க வெளியே எடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டு வரல. எனக்கு தேவை நீங்க மன்னிச்சிட்டேன்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். இதுவே வேற யாராவது இருந்தா என் பிள்ளை பண்ண தப்புக்கு என்னென்னமோ பண்ணிருக்கலாம். தர்ஷினிக்கு 2 அண்ணன் இருக்கு, பத்தாவதுக்கு அந்த டாக்டர் வேற இருக்காரு. அவங்க நினைச்சா என் பிள்ளைய என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவன் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும்னு மட்டும்தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி நாங்க சேகர என்ன வேணா பண்ணிருக்கலாம். அதுக்கு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனா அவனும் என்னோட புள்ள மாதிரி தான், என்னோட அண்ணன் புள்ள. ஏதோ ஒரு விதத்துல வழி தவறி போயிருச்சு. அதுக்கு நீங்க காரணமோ மத்தவங்க காரணமோ எங்களால அவன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. இப்ப கூட நான் அவனை தப்பா சொல்லல. நல்ல விதமா என் பிள்ளை கூட பேசி பழகி நல்ல விதமா இருந்திருந்தா நானே கட்டி வச்சிருப்பேன். ஆனா என் பிள்ளைய பண்ணக்கூடாத கொடுமையெல்லாம் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணி இப்படி எல்லாம் இருந்தா எந்த அம்மாக்கு உங்க பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மனசு வரும்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல, பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா இந்த அருமை தெரிஞ்சிருக்குமோ என்னமோ.
ஆமாம்மா, ஆம்பளை பிள்ளைன்னு பாசத்தையே ஊட்டி வளர்த்துட்டேன். அதனாலதான். ஆமா சாந்தி, ஆம்பளை பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு வளர்த்தேன். அவனும் நல்ல பிள்ளைதான் சாந்தி. எனக்கும் தெரியுனே, அவன் எப்படி வளர்ந்தானு நானும் பார்க்கத்தானே செஞ்சேன். எந்த பிள்ளையும் பிறக்கத்துல கெட்ட பிள்ளையெல்லாம் இல்லைன்னு நம்ம வளர்க்குறதுலதான் இருக்கு. அது நல்ல பிள்ளையா இருக்கதும் கெட்ட பிள்ளையா இருக்கதும். நான் தான் சொல்றேனேம்மா, நான் தான் தப்பா வளர்த்துட்டேன். இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க? அவ உங்ககிட்ட மன்னிப்பு தாம்மா கேக்குறா, வேற எதுவும் கேட்கல. உங்ககிட்ட நடிக்கவும் இல்ல. நீ சொன்ன மாதிரி மன்னிக்கிறேனே வச்சுக்க. என் பிள்ளைய நாளைக்கு வெளியே எடுமான்னு நீ சொல்ல மாட்டேன்னு என்ன நினைச்சியா? சொல்ல மாட்டேம்மா, சொல்ல மாட்டேன். இந்த வாயால என் மகனை வெளியே எடுன்னு நான் என்னைக்கும் சொல்ல மாட்டேன். சரிண்ணே, உனக்காக தானே எல்லாம் பாக்குறேன். நான் மன்னிச்சிட்டேன். போதுமா? போதும் சாந்தி, எங்களுக்கு இது போதும். இத்தனை நாள் அத்தையா இருந்து உனக்கு என்னென்ன பண்ணலையோ, உன் மாமாவை எதெல்லாம் செய்ய விடலையோ, இதுக்கப்புறம் உனக்கு நான் எல்லாத்தையும் செய்வேன் தர்சினி. அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம் அத்தை. நீங்க இப்ப எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரியே எப்பயும் இருங்க. அதுவே எனக்கு போதும் அத்தை. வேற நீங்க கொடுக்குற காசு பணம் எனக்கு எதுவும் வேணாம். நான் உங்ககிட்ட இருந்து வேற எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஓ அம்மாக்கு அடுத்து அம்மா அப்பாவா நாங்க தான் இருந்து உனக்கு எல்லாம் பார்த்துருக்கணும். ஆனா என்னோட சுயநலத்தால உங்களுக்கு நான் எதுவுமே செய்ய விடல. இதுக்கப்புறம் நீயே வேணானாலும் நான் செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது தர்சினி. அத்தை, ஆமாடி ராஜாத்தி, நான் எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். என் பிள்ளை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான். அதெல்லாம் மறந்துட்டு எங்களை நீ மன்னிச்சிருக்க பத்தியா? இதுதாம்மா ஓ மனசு. இந்த மனசு வேற யாருக்கும் வராது தர்சினி. இவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கேன். மன்னிப்பா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமா மன்னிப்பு கேட்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க? உங்க மகனை வெளியே எடுக்கணும், அதுக்காகத்தானே இங்க வந்திருக்கீங்க? இல்லம்மா, நான் அதுக்காக வரல. நான் பண்ண தப்புக்கும் என் புள்ள பண்ண தப்புக்கும் மன்னிப்பு கேட்கலாம் தான் வந்தோம். நீங்க மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? விடுங்க அக்கா. என்ன சாந்தி, சாதாரணமா விடுங்க அக்கான்னு சொல்ற? எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காங்க. தப்புதாம்மா, நானும் என் பிள்ளையும் பண்ணது தப்புதான். உங்களுக்கு தெரியும், யாருன்னே தெரியாத ஒரு பிள்ளைய நீங்க உங்க பிள்ளை மாதிரி வளர்த்தீங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. உங்களை பத்தி இந்த ஊரே நல்ல விதமா பேசுது. ஆனா நான் எவ்வளவு கெட்டவளா இருந்திருக்கேன். கெட்டவங்கன்னு பேர் எடுக்கிறது ஈஸி, ஆனா உங்களை மாதிரி நல்லவங்கன்னு பேர் எடுக்கிறது தாம்மா ரொம்ப கஷ்டம். இப்பெல்லாம் பேசினா அவங்க பேச்சுக்கெல்லாம் நான் ஒன்றும் மயங்கிட மாட்டேன். இல்லம்மா, மனசறிஞ்சுதான் அவ மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு வந்தா. அது மட்டும் இல்ல, நாங்க எங்க பிள்ளைய வெளியே எடுக்கணும்லாம் கேட்கல, மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். நீங்க சும்மா இருங்கண்ணே. இப்படிலாம் நடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேகரை வெளியே எடுத்துலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்காது. என் பிள்ளைங்க இருக்க வரைக்கும் சேகர் வெளியவே வர முடியாது. அந்த பிள்ளை முகத்தை பாருங்கம்மா. அந்த பிள்ளை முகத்தை பார்த்தாலும் இப்படிலாம் பண்றதுக்கு யாருக்காச்சும் மனசு வருமா? விடுங்கம்மா, நானே மன்னிச்சிட்டேன். நீ வேணா மன்னிக்கலாம், எங்களால யாராலையும் மன்னிக்க முடியாது. தெரியும்மா, நான் பண்ண தப்புக்கு அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன். நீங்க பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சா சரி. சாந்தி, இதுக்கப்புறமா ஏமா இங்கே இருக்கணும்? வாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். எதுக்கு? உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எப்படியெல்லாம் ஏமாத்தணுமோ அப்படியெல்லாம் ஏமாத்துறதுக்கா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்க இங்கேயே இருக்கட்டும். சாந்தி, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேம்மா. இதுக்கப்புறம் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. நீ சொன்னியே உன் அண்ணி அம்மா மாதிரி பாத்துக்குவாங்கன்னு நினைச்சேல, இதுக்கப்புறம் நான் உன்னை அப்படி பாத்துக்கிறேன் சாந்தி. ஆஹா, இத்தனை நாள் இல்லாத அக்கறையும் பாசமும் இப்ப எப்படி வந்துச்சு? அம்மா மாதிரி பாத்துக்கிடுவாங்களாம்ல. அதெல்லாம் நீங்க எப்படியும் பார்க்க வேணாம். அவங்கள பாத்துக்கிறேன், நாங்க இருக்கோம். இப்ப நான் எப்படி பேசினாலும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வராது. ஏன்னா நான் பண்ண தப்பு அப்படி. சரி, வாங்க போலாம். சரி கோகிலா, சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். அண்ணே, ஒரு நிமிஷம். சொல்லுமா. நான் அப்பெல்லாம் பேசினேன்னு நீ தப்பா எதுவும் நினைச்சுக்கிறாத. சேச்சா, நான் என்னம்மா தப்பா நினைக்க போறேன்? ஏன்னா அவ பண்ணது அப்படி. யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல அவ மேல நம்பிக்கை வராது. நீ போக போக அவ நல்லா மாறிடுவாமா. எனக்கு என்னமோ அவங்க நடிக்கிற மாதிரி தான் தோணுது. சேச்சா, அவ நடிக்கிற கேரக்டர்லாம் இல்லம்மா. அவ மனசுல என்ன தோணுதோ அததான் செய்வா. இத்தனை வருஷமா நான் அவ கூட குடும்பம் நடத்திருக்கேன், எனக்கு தெரியாத அவளை பத்தி. அவ நடிக்கலாம் மாட்டாமா. என்ன தோணுதோ அததான் செய்வா. கோவப்படுவா. என் தங்கச்சி மேல என்ன கோவம்னு அவளுக்கு தெரியல, அதனால இப்படி எல்லாம் பண்ணிட்டா. என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணலாமாண்ணே? தப்புதாம்மா, அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டால, அதுவே போதும். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிண்ணே. மாமா, நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிதா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. ஐயோ, நீங்க வேலை இருக்குன்னு சொன்னீங்களா? வாங்க போலாம். சரிம்மா, வா போலாம். ஒருவேளை மாமா நல்லபடியா தெரிஞ்சிருப்பாங்களோ, இல்ல அம்மா சொன்ன மாதிரி
வெளியே வரணுன்றதுக்காக அப்படிலாம் நடிக்கிறாங்களா? உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னு சொல்லுங்க, சேஞ்ச் பண்ணிடலாம். ஐயோ அதெல்லாம் இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் இவ்வளவு எல்லாம் பண்ணவே மாட்டேன். இல்ல நீங்க கல்யாண பொண்ணு பாத்தீங்களா, அதனால எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும்ல, அதனாலதான் கேக்குறேன். உங்களுக்கு எதுவும் பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் மாத்திடுறேன். ஐயோ எல்லாமே நல்லா தான் இருக்கு. நீங்க கல்யாண பொண்ணு பாத்தீங்களா, லுக்கா இருக்கணும்ல, கல்யாண பொண்ணு பார்த்தா அழகா இருக்கணும். இல்லனாலும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. அண்ணி நீங்களாவே ஐயோ எவ்வளவு அழகா இருக்கீங்க. இத்தனை நாள் இந்த அழகை எங்க ஒளிச்சு வச்சிருந்தீங்க? நீ வேற சும்மா இருப்போம் மாதிரி. ஐயா இந்த லூசி ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கு? ஹலோ சார். சொல்லு. ஏன் அப்படி பாக்குற? விட்டா தின்றா போல. சும்மா இருப்போம் மாதிரி. உன்னை எதுவும் கோல்கேட் விளம்பரத்துக்கு எதுவும் கூப்பிட்டாங்களா என்ன? இல்லையே. பின்னத்துக்கு கோல்கேட் விளம்பரத்துல வராத மாதிரி ஏன் வாய் பழந்துட்டு இருக்க? ஓ அடங்கப்பா என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு. பாரா சார் எப்படி நல்லா இருக்கா? சூப்பர். சூப்பர்ன்றது ஏன் அப்படி வருது வாயில? நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல சார், இனிமேதான். உங்களை சாப்பிட கூப்பிடுறாங்க, போங்க. பணத்துக்கு இந்த அக்காவை விரட்டி விடுறியா? ஓகே சார், நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே. டார்கெட் நம்ம தான். என்ன இவ்வளவு அழகா எங்க ஒளிச்சு வச்சிருந்த? நான் எங்க ஒளிச்சு வச்சேன்? பின்ன ஏன் இவ்வளவு அழகா இருக்க? இத்தனை நாள் உங்க கண்ணுக்கு நான் அழகா தெரியலையோ? தெரிஞ்ச, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அழகு கூடி இருக்கு. அதானே, அது எப்படி நாங்க தெரியுமா? இவ ஒருத்தி ஒன்ன அம்மா கூப்பிட்டாங்க அப்படித்தானே? அதேதான். யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குறேன்? சும்மாவே வீடு புறம் பூவாதான் சுத்தி வச்சிருக்க, என் காதுல சுத்தாத. பொய் சொல்லல செல்லம், நிஜமா தான் சொல்றேன். நீ வேணா அம்மாவை போய் கேட்டு பாரு. இருக்க பிஸில அம்மா என்னதான் தேட போறாங்க? போவியா? நம்புனா நம்பு, நம்பலன்னா போ. உன்னதான் நம்ப முடியாதுப்பா. பூமாரி எங்க போயிட்டாங்க? வா வர்றேன். கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல இருக்க விட மாட்டியே. உனக்கு என்ன இழிப்பு? நான் சொன்னேன்ல, சொன்னப்பயே கேட்டிருக்கணும். போறேன், போய் தொலைறேன். பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 1.5 வருஷம் ஆச்சு. பையனும் ரெடியாகி 1.5 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு. என்ன ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல. இப்படி பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அழகா இருக்கேன்னு அர்த்தம். இப்பெல்லாம் பாக்காதீங்க மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன மாதிரியா இருக்கு? எதுக்கு பக்கத்துல வரீங்க? எல்லாம் ஒரு அவசியமா தான். தள்ளி போங்க. முடியலையே. முடியலையா? ஆமா, உன் கண் அப்படியே காந்த மாதிரி இழுக்குது. இழுக்க இழுக்கம். மலர் என்ன நடக்குதுங்க? அது சரி, அவர் கொண்டாட்டி அவர் பாக்குறாரு. தள்ளுங்க, தென்றல் நிக்கிறா. ஒன்னு கிளம்பிடுவான். தென்றல் மலர் வா, வந்துட்டு என்ன வெளியே போற? ஒன்னும் இல்ல, நீங்க ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தென்றல், வா. மலர் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? அதுதான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். சும்மா இருங்க. சரி சரி, இன்னும் சரி சரி, ரொம்ப வெக்கப்படாதம்மா. நைட்டு கொஞ்சம் வச்சுக்க. தென்றல் சரி சரி, நான் கிளம்புறேன். ஆளுக்கு வெக்க வந்துருச்சுடி. சும்மா இரு தென்றல். சரி சரி, எதுவும் டவுட்னா என்கிட்ட கேளு. போடி. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவ வந்துட்டா. அம்மா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமையா இப்ப வயித்துல 3 மாசம்? போ இரு இரு, அஸ்வின் மாமாட்ட உன்ன சொல்றேன். போய் சொல்லு பாப்போம். இருந்தாலும் வாழ்க்கை இவ்வளவு வெக்க ஆகாதடி. அம்மா ரொம்ப நேரம் குசுன்னு பேசிட்டே இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? ஒன்னும் பேசல. ஒன்னும் பேசல. இத நான் நம்பணும். நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. நான் நம்பல, போடி. ஆமா, உன்னை பார்த்ததும் வாயில 4 கொசு போயிருச்சாமே, உண்மையா? ஆமா, இவ வந்து பார்த்தா. போடி, நான் அஸ்வின் மாமா தேடிட்டு இருக்காரு. ஓஹோ, உங்க ரொமான்ஸ் நாங்க கெடுத்துட்டோமோ? ஏச்சுப்போ. ஆமா, உனக்காக ஸ்பெஷலா மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டுருக்காரு. ஆமா, அப்படியே எங்களையும் கொஞ்சம் கவனிக்க சொல்றது. சொல்லிட்டா போச்சு. ஐயா ஐயா, எங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நாங்களாம் நேச்சுரல் பியூட்டி. ஆமா ஆமா சொன்னாங்க. இப்ப எதுக்கு வந்த? பாரு, வந்ததை மறந்தே போயிட்டேன். இங்கதான் பூ இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த இருக்கு, எடுத்துக்கோ.
உனக்கு போதுமா? இங்க பாரு, ஆட்டுக்குட்டிக்கு கொலை கட்டின மணி இருக்கு. இதுவே எனக்கு போதும். பாரு, இப்ப போதும். நைட்டுக்கு நிறைய வேணும். உனக்கு வேற வேலை இல்லையடி? இல்லையடி போலீஸ். நல்லா தாண்டி இருக்கு. புது ஹேர் ஸ்டைல், ஜடையாரம், சேலை. நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். ஏன்னா என் மாமா கூப்பிட்டு வந்த ஆள் அப்படி. அள்ளிவிழியோரம் மஞ்சனத்தை தீட்டி அந்தி வண்ண பின்னல் மீது தாழை மலர் சூட்டி. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள் வச்சுக்கோங்க. அப்படினால நாங்க படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.